யார் குற்றம் இழைத்தானோ அவனை சேரில் உட்கார வச்சு குழந்தையோட பெற்றோரை ரூமுக்குள்ளே போட்டு அடித்து சமரசமாக போங்கன்னு சொல்கிற ஒரு காவல்துறை எப்படி விசாரணை சரியாக நடத்த முடியும்? அந்த பக்கத்து வீட்டுக்காரன் அந்த சதீஷ் என்பவன் அந்த குழந்தைய தொடர்ந்து பல மாதங்களாக சீரழித்திருக்கிறான். 10 வயசு குழந்தைங்க, யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தையோட மோசமான பாலியல் சம்பவம் தொடர்பாக காவல்துறை சரியாக விசாரிக்கவில்லையே என்ற புகார்களும் விமர்சனங்களும் எழும்போது தமிழக முதல்வர் தலையிட்டு என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த K4 ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற அத்தனை பேரையும் கூண்டோட சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? இதுதானே ஒரு சிறந்த நிர்வாகிக்கு அழகு. மீண்டும் இந்த ஆட்சி வந்தால் இது போல எத்தனை குழந்தைகள் சீரழிக்கப்படுவார்கள் என்பதை நீங்கள் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். அந்த குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு காவல்துறையே வேலை செய்து அந்த காவல்துறையை காப்பாற்றுறதுக்கு உச்சநீதிமன்றம் வரை தமிழக அரசு செல்கிறது என்றால் எப்படிப்பட்ட அவல ஆட்சி இந்த ஆட்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. வணக்கம் தமிழ் பெருங்குடி மக்களே. 2026 தேர்தல் வரப்போகிறது. விரைவில் வாக்களிக்கப் போகிறீர்கள். தப்பித்தவறி கூட திமுக என்ற தீய சக்தி ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது. ஏதோ ஒரு ஞாபகத்தில் அல்லது இவர்கள் செய்யக்கூடிய வெற்று விளம்பரங்களை எல்லாம் பார்த்து சரி இந்த முறை ஒரு ஓட்டு போடுவோமே என்று நீங்கள் நினைத்து தப்பித்தவறி கூட வாக்களித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த 5 ஆண்டு கால அவல ஆட்சியில் நடந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்றேன். பல்வேறு பரபரப்புகள் காரணமாக, பல்வேறு அன்றாடம் வரக்கூடிய செய்திகள் காரணமாக நடந்த பல்வேறு விஷயங்களெல்லாம் நம்ம மறந்துடுவோம். அதையெல்லாம் நினைவுபடுத்துவதற்காகத்தான் நான் தொடர்ந்து உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். வாக்குச்சாவடிக்கு செல்லும் ஒவ்வொருவரும் இந்த சம்பவங்களை எல்லாம் நீங்கள் நினைத்து பார்த்துவிட்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நீங்கள் இந்த சம்பவங்களை எல்லாம் நினைவு கொண்டு பார்த்தீர்கள் என்றால் தப்பித்தவறி கூட திமுகவுக்கோ அதன் கூட்டணி கட்சிகளுக்கோ வாக்களிக்க மாட்டீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அக்டோபர் 2024 சென்னை அண்ணா நகரில் ஒரு குழந்தை சம்மந்தமான ஒரு பாலியல் புகார் வருது. சம்பவம் ஃபஸ்ட்டு எப்படி நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஒரு 10 வயசு பொம்பளை புள்ள குழந்தை, 10 வயசு குழந்தை. அந்த குழந்தையோட உடம்புல துர்நாற்றம் வீசுது. துர்நாற்றம் வீசின உடனே அவங்க அம்மா பக்கத்தில் இருக்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவங்க இது ஒரு செக்ஷுவல் அஃபென்ஸுன்றது தெரிஞ்சு கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் இந்த குழந்தையை பரிசோதித்து விட்டு இந்த பெண் கடுமையாக பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாள் என்பதை கண்டறிந்து உடனடியாக சைல்டு ஹெல்ப்லைன் மற்றும் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கிறார்கள். அண்ணா நகர் K4 ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ராஜி என்ற ஆய்வாளர் வருகிறார்கள். அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த குழந்தையும் அவங்க அம்மாவும் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன இந்த இன்ஸ்பெக்டரு குழந்தையோட அம்மா கிட்ட நீ வீட்டுக்கு போய் இந்த பொண்ணோட ஆதார் கார்டெல்லாம் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிவிட்டு அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு அந்த மருத்துவ பரிசோதனைக்காக போயிருந்த அந்த குழந்தைய அந்த ஹாஸ்பிட்டல் வளாகத்திலே ஒரு லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் வச்சு விசாரிக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்ட்டு. இப்படி விசாரிக்கிறத இவங்களே வீடியோவாக எடுக்கிறாங்க. யார்? இந்த இன்ஸ்பெக்டர் வீடியோவாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குழந்தை ஹாஸ்பிட்டலில் இருக்குது, ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனில் அந்த குழந்தையோட அம்மாவும் இருக்காங்க, அப்பாவும் வந்துடுறாரு. இதற்கு நடுவே இந்த குழந்தையின் பக்கத்து வீட்டில் இருந்த சதீஷ் என்ற ஒரு 32 வயது நபர் ஒருவர் ஸ்டேஷனுக்கு வர்றார். அந்த சதீஷை சேரில் உட்கார வச்சுட்டு இந்த குழந்தையோட அம்மாவையும் அப்பாவையும் இந்த இன்ஸ்பெக்டரு அடிக்கிறாங்க. லாக்கப்பில் வச்சு அடிக்கிறாங்க, செல்ஃபோனை பிடுங்குறாங்க. இதற்கு பிறகு இந்த சதீஷுக்கு ஆதரவாக ஒரு 10-15 பேர் வந்து இந்த குழந்தையோட அம்மா மேலே புகார் கொடுக்குறாங்க. அது என்ன புகார் கொடுத்தாங்கன்னு தெரியல, புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்த உடனே இந்த குழந்தையோட அப்பாவை இந்த இன்ஸ்பெக்டர் அடித்து சமாதானமாக புகாரை வாபஸ் வாங்குன்றாங்க. அவங்க அப்பா கொத்தனார் வேலை செய்கிறவர். அடிக்காதீங்கம்மா, என் கை ஏதாவது ஆகிடுச்சுன்னா என்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதற்கு நடுவே ஒரு வாரம் கழித்து அந்த குழந்தைய இந்த இன்ஸ்பெக்டர் விசாரித்த வீடியோ இருக்குது இல்லையா, இது சமூக வலைத்தளங்களில் வெளியே வருகிறது. அந்த பார்க்குறவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. 10 வயசு குழந்தை பாலியல் வன்முறைக்கு ஆளாக இருக்குது. அந்த குழந்தைய இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் காரிடாரில் வச்சு ஒரு இருட்டான இடத்துல வச்சு விசாரித்து அந்த வீடியோ எப்படி வெளியில் வருதுன்ற விஷயம் சமூகத்தை பரபரப்பாக்குகிறது. பரபரப்பான உடனே
நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அது மாண்புமிகு நீதியரசர் திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் அமர்வில் விசாரணைக்கு வருகிறது. வந்த உடனே என்னதாயா விசாரிச்சிங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு காவல்துறை இதெல்லாம் கேட்ட உடனே நாங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக விசாரிச்சிருக்கோம், காவல்துறை மீது எந்த தவறும் இல்லை. இந்த வீடியோவை வெளியிட்டாங்கல்ல சமூக வலைத்தளத்தில் 2 பத்திரிகையாளர்கள், அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். இதான் வேலை இந்த திமுக அரசாங்கத்துக்கு, குறிப்பாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருணுக்கு இதுதான் வேலை. அந்த வீடியோ எப்படி வெளியில் போச்சுன்றதை தான் நீங்கள் ஆராயணும். அந்த இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாங்க, இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறதை யார் வீடியோ எடுக்க முடியும்? இன்ஸ்பெக்டர் தானே எடுக்க முடியும். அந்த இன்ஸ்பெக்டர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக சம்மந்தப்பட்ட பத்திரிகையாளர்கள் 2 பேர் அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுருக்கோம் என்று இந்த விபரத்தை நீதிமன்றத்திடம் சொல்கிறார்கள். நீதிமன்றம் எல்லா ஆவணங்களையும் பரிசீலித்து பார்த்துவிட்டு குழந்தைகள் தொடர்பான வன்முறையை எப்படி கையாள வேண்டும் என்று போக்சோ சட்டம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் எப்படி அந்த குழந்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஃபஸ்ட்டு அந்த குழந்தைய நள்ளிரவில் தாயார் பக்கத்தில் இல்லாமல் தனியாக விசாரித்ததே தவறு. சைல்டு ஹெல்ப்லைன் ஆஃபீஸர் இருக்கணும், கார்டியன் இருக்கணும், இல்லை பெற்றோர் இருக்கணும். இவர்கள் இருக்கும்போது தான் அந்த குழந்தையை விசாரித்திருக்க வேண்டும். மாறாக அந்த குழந்தையை தனியாக வைத்து விசாரித்ததோடு அல்லாமல் அந்த குழந்தையை ஆய்வாளர் மிரட்டி இருக்கிறார் என்பது நன்றாக தெரிகிறது. காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு, குறிப்பாக சென்னை மாநகர காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு போக்சோ சட்டத்தை எப்படி கையாள வேண்டும், போக்சோ குற்றங்களை எப்படி விசாரிக்க வேண்டும்ன்றது தெரியுமா தெரியலையான்றதே எனக்கு சந்தேகமாக இருக்குது. இதுவரைக்கும் காவல்துறை செய்திருக்கக்கூடிய அந்த விசாரணை எல்லாத்தையும், ஆவணங்கள் எல்லாவற்றையும் நான் பரிசீலித்து பார்த்தேன். போக்சோ வழக்கை விசாரிக்கிறதுக்கு இந்த காவல்துறை லாயக்கே இல்லைன்ட்டு நான் முடிவுக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லி உடனடியாக அந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. தோழர்களே, இதில் ஏதாவது தவறு இருக்கா? அண்ட் இன்னொன்று, அந்த தீர்ப்பிலேயே நீதிமன்றம் முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறது. இந்த மாதிரி இந்த வீடியோவை வெளியிட்ட பத்திரிகையாளர்கள் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கு ஊடக சுதந்திரத்தில் இப்படி தலையிடக்கூடாது. அந்த வீடியோ அவர்களுக்கு எப்படி சென்று சேர்ந்தது என்று அந்த வீடியோவை லீக் பண்ணவங்க மேலே தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணுமே ஒழிய பத்திரிகையாளர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது என்பது ஊடக சுதந்திரத்தை நெருக்கும் ஒரு விவகாரம், ஊடக சுதந்திரத்தை பறிக்கும் ஒரு விவகாரம் என்று நீதிமன்றம் அந்த தீர்ப்பிலேயே சொல்லியிருக்கு. சரி நண்பர்களே, நீங்கள் பார்த்தீங்க, இப்போ இந்த சம்பவத்தெல்லாம் சொன்னேன். 10 வயசு குழந்தை, அந்த பக்கத்து வீட்டுக்காரன் அந்த சதீஷ் என்பவன் அந்த குழந்தைய தொடர்ந்து பல மாதங்களாக சீரழித்திருக்கிறான். 10 வயசு குழந்தைங்க, யோசிச்சு பாருங்கள். ஸோ காவல்துறை இதை ரொம்ப பக்குவமாக விசாரித்து உடனடியாக அந்த குற்றவாளியை கைது செய்திருந்தால் யாருமே இதை பற்றி விவாதிக்க போகிறதில்ல, இல்லைங்களா? நீதிமன்றமும் இதை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டிய தேவை என்ன இருக்குது? யாரும் இதை சிபிஐ விசாரணைக்கு மாற்றியிருக்க போவதில்லை. ஆனால் இந்த விசாரணை எப்படியெல்லாம் நடந்துச்சுன்றதை நம்ம பார்த்தோம். யார் குற்றம் இழைத்தானோ அவனை சேரில் உட்கார வச்சு குழந்தையோட பெற்றோரை ரூமுக்குள்ளே போட்டு அடித்து சமரசமாக போங்கன்னு சொல்கிற ஒரு காவல்துறை எப்படி விசாரணை சரியாக நடத்த முடியும்? இந்த காரணத்தினால் தானே சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. சிபிஐ விசாரணைக்கு ஏன் உத்தரவிடுகிறோம் என்பதற்கு ஒரு மிக விரிவான காரணங்களை நீதிபதி அந்த தீர்ப்பில் எல்லாம் எழுதியிருக்கிறார், இல்லைங்களா? சரி, சிபிஐ விசாரிச்சுட்டு போட்டுமே, இதில் என்ன தப்பு இருக்குது? சிபிஐ தானே, அதுவும் ஒரு ஏஜென்சி தானே. விசாரிச்சுட்டு யார் இதில் தப்பு பண்ணியிருக்காங்களோ அவர்கள் மீது தானே சிபிஐ நடவடிக்கை எடுக்க போகிறது. ஆனால் சென்னை மாநகர காவல்துறை என்ன செய்தது தெரியுமா? பல லட்சம் ரூபாய் செலவு செய்து சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த இந்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் சென்றார்கள். உச்சநீதிமன்றத்துக்கு போய் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது, சென்னை காவல்துறை மீது எந்த தப்புமே இல்லை, நாங்களே விசாரிக்கிறோம் என்று ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணை வேண்டியதில்லைன்றதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் சென்னை காவல்துறை இதை விசாரிக்கக்கூடாது, சென்னை காவல்துறை எந்த முறையில் விசாரித்திருக்கிறது என்பதை உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெளிவாக பதிவு செய்திருக்கிறது. அதனால் சென்னை காவல்துறை இதை விசாரித்தால் இது சரியான இந்த விசாரணை நடைபெறாது அப்படின்ற விஷயத்தை பதிவு செய்து சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை அமைக்க வேண்டும். அந்த சிறப்பு புலனாய்வு குழு
தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு 7 ஐபிஎஸ் அதிகாரிகளோட பட்டியலை கொடுங்கன்ட்டு தமிழக அரசுக்கிட்ட கேட்டு வாங்கி ஒரு 3 ஐபிஎஸ் அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து அந்த சிறப்பு புலனாய்வு குழு இதை விசாரிக்க வேண்டும். சிறப்பு புலனாய்வு குழு நடத்தும் விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் மேற்பார்வை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் அந்த உத்தரவை மாடிஃபை பண்ணாங்க. சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தொடங்கியதும் அந்த வீடியோ எடுத்து அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணாங்கல்ல காவல்துறை ஆய்வாளர் ராஜி, அவர் கைது செய்யப்பட்டார். இப்போ சென்னை மாநகர காவல்துறை இதை விசாரித்திருந்தால் அந்த ஆய்வாளர் கைது செய்யப்பட்டிருப்பாரா? நீதிமன்றம் மேற்பார்வை செய்யவில்லை என்றால் அந்த ஆய்வாளர் கைது செய்யப்பட்டிருப்பாரா? அந்த ஆய்வாளர் தானே இதில் முதல் குற்றவாளி. ஆனால் அந்த ஆய்வாளரை காப்பாற்ற சென்னை மாநகர காவல்துறை எந்த தவறுமே செய்யவில்லை என்பதை நிரூபிப்பதற்காக மக்கள் வரிப்பணம் பல லட்சம் ரூபாயை செலவு செய்து உச்சநீதிமன்றம் சென்றிருக்கிறது சென்னை காவல்துறை. ஒரு 10 வயசு குழந்தைக்கு இப்படிப்பட்ட அநியாயம் நடந்திருக்கிறது. இது பொதுவெளிக்கு வந்து விட்டது, செய்தித்தாள்களில் வந்திருக்கிறது, சமூக வலைத்தளங்கள் முழுக்க இது விவாதிக்கப்படுகிறது. ஒரு குழந்தைங்க, அந்த குழந்தையோட மோசமான பாலியல் சம்பவம் தொடர்பாக காவல்துறை சரியாக விசாரிக்கவில்லையே என்ற புகார்களும் விமர்சனங்களும் எழும்போது தமிழக முதல்வர் தலையிட்டு என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த K4 ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற அத்தனை பேரையும் கூண்டோடு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? இதுதானே ஒரு சிறந்த நிர்வாகிக்கு அழகு. என்னோட ஆட்சியில் ஒரு 10 வயசு குழந்தைக்கு இப்படி நடந்திருக்குது, ஊடகங்களில் வெளியே வந்த பிறகு தான் இது தெரிஞ்சிருக்கு. இன்னொன்று, இது போல் ஒரு சம்பவம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்ற விஷயம் ஊடகங்கள் மூலமாக முதல்வருக்கு தெரிய வேண்டும். உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஒரு உளவுத்துறை கான்ஸ்டபிள் ஒருவர் அங்கே இருக்கார். அவர் ஸ்டேஷனில் எந்த தவறு நடந்தாலும் அதை உடனடியாக அரசுக்கு அவருடைய தலைமை அதிகாரிக்கும் அரசுக்கும் தெரியப்படுத்த வேண்டியது அவருடைய கடமை. அப்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் ஊடகங்களில் வெளியான பிறகுதான் எனக்கு தெரிய வருகிறது. நீதிமன்றம் எனக்கு கீழ் இருக்கக்கூடிய இந்த காவல்துறையின் மீது கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறது. இப்படி எனது ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி தந்த இந்த அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கையை எடுப்பேன் என்று ஒரு முதல்வர் எடுத்திருந்தார் என்றால் அவர் நல்ல நிர்வாகி, நல்ல முதலமைச்சர், நல்ல அரசன். எதற்காக தமிழக முதல்வர் ஸ்டாலினை பொம்மை முதல்வர் என்று சொல்கிறார்கள் என்று தெரிகிறதா? சரி, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுச்சு, சரியா? இந்த மாதிரி சிபிஐ விசாரணைக்கு போட்டுட்டாங்க. இதுக்கு காரணமானவங்க யாருன்னு கண்டுபிடிச்சா அவங்க மீதெல்லாம் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு நல்ல முதல்வர் உத்தரவிட்டிருக்க வேண்டுமா இல்லையா? இதற்கு எதிராக உச்சநீதிமன்றம் போகலாம், சிபிஐ விசாரணையை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு அதிகாரிகள் அவர்கிட்ட பரிந்துரை செய்கிறார் என்றால் அதையும் கேட்டுவிட்டு ஆமாம் என்று கையெழுத்து போடும் முதல்வர் பொம்மை முதல்வரா இல்லையா? மீண்டும் இந்த ஆட்சி வந்தால் இது போல எத்தனை குழந்தைகள் சீரழிக்கப்படுவார்கள் என்பதை நீங்கள் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். கோவையில் ஒரு சம்பவம் நடந்தது, அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் பற்றி நான் விரிவாக பேசியிருக்கிறேன். இப்படியெல்லாம் குற்றங்கள் இந்த ஆட்சியில் நடக்கிறதே, இது எனக்கு அவமானம், சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய எனக்கு அவமானம் என்று கடுமையான நடவடிக்கையை தமிழக முதல்வர் எடுத்திருந்தார் என்றால் உண்மையாகவே அவர் இரும்பு கரம் கொண்டு ஆட்சி நடத்துகிறார் என்று ஒப்புக்கொள்ளலாம். ஆனால் ஒரு பொம்மை போல அவர் முதலமைச்சராக அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த அதிகாரிகள் அவர்கள் இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தால் இதுதானே தொடரும். மீண்டும் இந்த அவலம்தானே தொடரும். அவர் பொம்மை போல ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் சென்று புகைப்படம் எடுப்பது, ஷூட்டிங் எடுப்பது என்று இந்த வேலைகளை மட்டும்தானே அவர் செய்து கொண்டிருப்பார். இந்த ஆட்சி தொடர வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். 10 வயசு குழந்தை சார், 10 வயசு குழந்தை எவ்வளவு கொடுமை அனுபவிச்சிருக்கும். அது அந்த குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு காவல்துறையே வேலை செய்து அந்த காவல்துறையை காப்பாற்றுறதுக்கு உச்சநீதிமன்றம் வரை தமிழக அரசு செல்கிறது என்றால் எப்படிப்பட்ட அவல ஆட்சி இந்த ஆட்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. வாக்குச்சாவடிக்கு செல்லும்போது தப்பித்தவறி கூட திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்தால் நாம் தமிழகத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம், அநியாயம் என்பது உங்கள் அத்தனை பேர் மனதிலும் இருக்க வேண்டும். தோழர்களே, திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதோடு நமது கடமை முடிந்துவிடக்கூடாது. திமுக என்ற கட்சி இனி எழுந்திருக்கவே கூடாது. அதை உறுதி செய்ய வேண்டியது உங்களது கடமை. செய்வீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி.